بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليكم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العالمين محمد وآله وصحبه رسول الله خاتم النبيين وكان الله بكل شيء عليما إن الله لا يكتب السنة عن النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وصليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم وما تأخر ويتم نعمته عليك مستقيما وينصر الله نصرا عزيزا والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم بسم الله الرحمن الرحيم نوري இஸ்லாத்தின் ஆயையை நீதாய் புகழ்வோமே எல்லா புகழினையும் இறையோர்க்கு இஸ்லாத்தி வல்லா நபி மீது வாசலாத்துரைப்போம் மற்றும் ஏழையார்கள் பணமான சஹபு மீதும் பற்றாக கூறுகிறோம் பதியே அருள் புரிவாய் ஆலமடங்கவனும் அறிவலியாய் வந்துவிட்டு நீலகட சூழலை வேறாக்கி வைத்தார்கள் இலங்குகளும் மாந்தர்களும் வேறு சின்ன கற்கரடும் மலாயிகா மாறவரும் மண்பின் காதி நெருப்போம் மதிரவி மட்டுமுள்ள மண்டலங்கள் கோலங்களும் அதிபதியா மாணவிக்கு அடங்கி நடந்தனவே மண்ணேல அடுக்குகளும் விண்ணேல அடுக்குகளும் கண்ணாக போற்றி நின்ற காசின் நபியை துதிப்போம் இது நிற்க எடுத்துக்கொண்ட மதிமிக்க பாக்கிமத்து தீயவர்கள் தூற்றுவார்கள் தூயவர்கள் போற்றுவார்கள் நாயகி பாத்திமதை நாம் போற்றி புகழ்வோமே பாத்திமா நாயகியை பரிவாய் வரக்கணி மாத்துகள் வந்திடாமல் மனங்கலங்க வைக்காமல் நேமமாய் வாழும்படி நேர்படுத்தி வைத்தார்கள் தீமைகள் சேராமல் தீயவைகள் அண்டாமல் வளர்ந்தார் தூதர் மகள் பாத்திமத்தே ஆயும் வணக்கமெல்லாம் அழகாக செய்து வந்தார் நாயக திருமேனி நபி பட்டம் பெறுவதற்கு ஆயவை நான்குமோ நவதரித்தார் பாத்திமத்தே ஆண்டுடைந்து குறைசியர்கள் செவ்வை படுத்தினார்கள் நாயகியார் கனிவான பாத்திமத்தை கதி என்ன பெற்றெடுத்தார் கருத்தாவருளாளே பாத்திமா நாயகியார் பரிவாய் பிறந்தவன்றே கோத்திரங்கள் கேடு கெட்டு உரை குற்ற முற்றார்கள் கொலை சூது கொடு நடத்தை
கொடுங்கொள்ளை சுடுவார்த்தை சிலை வணக்க மட்டுமெல்லாம் தினமும் நடந்தனகான் போட்டிலெல்லாம் வேதனைகள் செய்து நிலை மாதுகளாய் வைத்து வந்தார் நீதிகட நடந்து கொண்டார் நீசமக்க கூட்டமெல்லாம் தீதாத வத்தாளை சீர்குழந்தை பிறந்ததம்மா கருந்தாவை வணங்கி நின்றார் கனிவோடு காலமெல்லாம் நபிநாத கோத்திரமாம் ஆண் பெண்கள் யாவருமே தபமிக்கார் என்று மக்கள் சதமும் புகழ்ந்துரைத்தார் நல்லாக நீதாவும் தூயல் வாழ்வதில் இருந்தார்கள் தெளிந்தவராம் அருமை கதீஜாவும் சீய நபியவர்க்கு சிறப்பாயுதவி செய்தார் நம்பிக்கையுடையவரனோம் நற்பேராமல்லமினோம் நம் நம்பிக்கை இட்டதுவோ நாயகிக்கு மிட்டாதல் தூயவராம் கதீஜாவுக்கு ஆயிரா என்னும் பெயர் நேயமாயிட்டார்கள் நீளமுள்ள மாநிலத்தாம் அவ்வாறே நாயகியார் அருள்மிக்க பாத்திமத்தோம் செவ்வாயம் பெண்களே சீரான மாதானா அழகலாம் பெண் மக்களை மண்ணினிலே உயிருடனே வளமையாய் புதைத்து வந்தார் மனமில்லா மாந்தர் கணம் அழகாய மைந்தனபி பெண்களுக்கு வாழ்வளித்தார் பெயர்கள் வாழ்கையில் பெண்களுக்கு பேரளித்து பெருமையடைய செய்த கண்மணி பாத்திமத்தை தமந்தோறும் போற்றிடுவோம் ஈர்நாத கொடும்பயர் குருவாசை மராசியார் துயரடையும் முகுபாவலே சுயமரியா புஜகலோ மற்றும் உமையாகவோம் மதியில்லா இவர்கள் எல்லாம் குற்றமுள்ள வெண்ணத்துடன் குறையில்லா நாயகந்தான் தொடர்ந்தே இருக்கையிலே கழிவான ஒட்டை கூட கருத்தினிலே போட்டிடவே விரிவான முடிவெடுத்தான் ஈரமில்லா அபுஜஹலே எழிலாக செய்தினே எவ்வளவானந்தம் என்றான் அவ்வாறு நிகழ்வான் அன்றே ஒரு கர்வாவில் செவ்வைய சஜதாவும் செய்கையிலே நபி முதல் முட்டை கூடலெடுத்து ஒளிவின்றி போட்டிடவே திட்டம் வகுத்தனரே தீதுரையும் குப்பாரே வலிவர உருவாவோம் வலிகட்ட முகைராவோம் இழிவுற்ற காவிர்களாம் சாந்தி நபி நாயகம்தான் சஜதாவில் இருக்கையிலே பாந்தலன நஞ்சு கொட்டும் பகைவன் பூக்குவாவே ஓடி ஓடி சென்றார்கள் ஒற்றையறுத்தவிடம் தேடி தேடி இறைக்கையை தீவிரமாய் எடுத்து வந்தார் வேணும் சாத்தான் உடனே உறுதி கொண்டான் தக்க சமயம் பார்த்து தானே கூட குணந்தான் தூய நபி நாயகத்தின் தூய்மை தேர்வதில் தோயவே போட்டானே ஆவிர்தான் சத்திய தூதரவர் சஜதாவில் இருக்கையிலே புத்தி கெட்ட உக்குபாதா போட்டான் முதுகினிலே நோக்கி நிற்கவுமே
செய்த தம்மகளார் வேதனை கொண்டுடனே கனைபோடு மோடி வந்து கனமான வக்குடலை கை கொட்டி மகிழ்ந்தனராம் கிண்டல்களும் செய்தனராம் கேடு விளைந்திடவே நாயகமே தலை தூக்கி நலமாய் நீ நின்று நின்று நாயனையே வேண்டி நின்றார் வந்த ஏனுயிர் மகளால் தாவில்லா பாத்திமது நிந்தையாய் தந்தையினை தோதி வாழ்த்தி வந்தார் விந்தைகள் மிக்கவரே தந்தையும் பேரருளே தாங்கள் செய்த சீரற்ற செயல்களினால் செய்ய வழி இல்லாது செத்தார்கள் பதிலினே அல்லாஹ்வின் பேரருளால் அனைத்தாய காபிர்களும் அன்றருக்கு வருவதிலே அவமாய நெஞ்சனரே மூலாய சல்லி வசல்லின் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி கொல்லிமின் அல்லாஹ்வின் பேரருளால் அனைத்தாய காபிர்களும் அலருற்று பதிலே அவமாயறிந்தனரே மக்கத்தில் வாழ்ந்த போது மனிதைய துன்பமுக துக்கமெல்லாம் துணுவதற்கு யார்தான் வருவாரோ உயரத்தில் ஆழ்ந்திருந்த தூய பாத்திமா பதுளை தயவாய் அழைத்து சென்றான் தனியான அருளாளே அயராது தொண்டு செய்த அடியார வல்லமையும் அழைத்து சென்றார் அன்பான நபியவர்தாம் நபிநாத திருமதினா நகரத்தடைத்த போதே சுகமாக நாயகியா துயமீட்டு வாழ்ந்தனரே துயரினிலே தூய்ந்த தூய மகள் வாழ்ந்து வந்தார் காலம் போக போக கருணை நபி நன்மகளார் படை வயதெய்தினார்கள் வரிசையை வளம் பெறவே பிரபஞ்ச ரட்சகரின் மேலான மகளாரும் திருமணத்தின் எல்லையினை சிறப்பாய அடைந்தார்கள் அவ்வாயிரத்தையிலே அருமையார் திருமணக்கு திருமணமே பேசி வந்தார் அன்பான நபி அவர்கள் பணிவான நாயகிக்கு அன்பானதான் பிடித்தவர்க்கு நடத்திடவே நாடினார்கள் உண்மை உணர்ந்தவர்கள் முழுமை அறிந்தவர்கள் இமைக்கவர் பொருந்தார் என்றே செலுத்தினரே அவனேகி பெரிய சிலர் அலியவர்கள் தம்மிடத்தை கோலத்தின் நாயகரின் புதல்விதனை கேட்க சொன்னார் ஐயையோ யானேன் அறிவிக்கப்படுகின்றேன் நபி முன்னே மாங்கேக்க யானே இதில் என்ன வெட்கப்பட எழுதொன்றுமில்லை என பதினாதரிடம் சென்று பகர்ந்திடுக வென்றார்கள் கேட்டு சூழலி சோவின்றி யாந்து சென்றார் நற்செயலும் முடிவதற்கு நாயகனை குறித்து நின்றார் தயங்கி தாழ்மையாயிருக்கையிலே மயில் கொள்ளி கிடத்து வந்த வகை கேட்டறிந்தார் இன்று வந்தேன் தாங்கள் மகள் பாத்திமாவை போல காத்திடுவேன் இன்மனமே புரிந்து மகளாரையானோடி மன செய்தி கேட்டார்கள் இகழாது வெட்கம் கொண்டார் இனிதாக சம்மதித்தார் தூயோர் வீரும்
பாத்திமா நாயகியை பறித்தே அடியவர்க்கு மனம் முடிக்க தூதும் வந்ததுவே அபுபக்கரும் அன்பானதல்லாவும் தபவலி வமுகாஜி தகமையுள்ள அன்சார்கள் தூபைரை தயவாயலைத்து வர அல்லாரண சபரை நம் நபிகள் அனுப்பி வைத்தார். எல்லாரும் வந்தார்கள், ஏற்றமும் வந்தார்கள். காட்சி காண்பதற்கு சோபானம் கூறி வந்தார் சுபமான நல்வினைக்கு. சோபானம் 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 சோபானமே வந்தாரை வாழ்வனைத்து வரிசைகள் செய்து பின்னர் எல்லாரும் இருக்கையிலே ஏந்த நபி புதுபாவுதி அல்லாராதி நாயகரில் 400 மகள்களார். கனிமகளார் பாத்திமத்தின் திருமணத்தின் குத்துபாவாம் சீரான பிரசங்கம் கண்மணியாம் நாயகமே கலங்கள் வர செய்து பின்னர் பின்மதற்கு 400 மிஸ்கால் அடி கொடுத்தார். இது போன்றோ உங்களிடம் நபி கேட்கையிலே இதமான கவசம் ஒன்று ஏறுவாதி தானும் உண்டு. அலியாரிடத்திருந்த அந்த கவசந்தனை உரியான உதுமாவிடம் உரிமையாய் விற்றார்கள். இதனை கொணர்ந்தே நவீனத்தில் மதிமிக்காரியவர்கள் மனமுடைந்தார்கள். மனப்பொருள்கள் வாங்கி வர மதிமிக்க பிலாரிடத்து பணம் சிலவும் கொடுத்தார்கள். பகமாயே வாங்கிடற்கு என்பவரும் உரிய பொருள்கள் கொண்டார். நடத்திடவே வல்ல நபி ஆணையிட்டார். அடியடி அவர்கள் அழகாய் வீரந்தளித்தார். கோருணை ரோட்டி கோலற்ற ஈத்தங்கனி சீரனுடன் பார்கட்டி சிறந்த கோலம்புவனை இன்னும் மண்ணும் வேறுள்ள பொருள்கள் எல்லாம் இன்னவரும் பண்பான திரளி போற்றினரே. மரவர் நீதவரும் நன்மகளை வீரரலியை பொறுத்தார். வீரர்கள் திருமணமும் இன்றிரண்டில் சீராக ரமணானில் சிறப்பாக நடந்ததுதான். பொருள்கள் என சிறந்த நபி தம்மருக்கு நீதமுடன் கொடுத்தவைகள் நிறைவாக சொல்லுகிறேன். கண்ணீர் கோல தனியொரு தோற்றுமையோ மற்றும் அமீர்கள் சல்லி வசல்லிம்
செயல்கள் செய்திடவே உயரவே அமர்வாய் குணத்தோனே அல்லாவே. புறப்பாட்டு செல்லையில் பூவைய தலைவியராம் கரையில்லா நாயகியா கண்ணீர் வடித்தார்கள். கண்கலங்கி நின்றார்கள் கண்மணியார் பாத்திமத்தே நின்மணி வேங்கவே ஐயையோ வெண்மகனே அறிவுள்ள நன்மதியே உய்ய வழி காட்டிய பின் ஓராதே நல்கின்றேன். எப்பொருளும் இல்லாத இத்தகைய வர்த்தமக்கு இப்போது கட்டிட எண்ணியதை கண்வழித்தேன். தேர்ந்தெடுத்தான் ஒருவர் தீரற்ற உங்கள் தந்தை கூர்மதியாருங்கள் கொள்ன பீரிதொருவர் உல்லாசம் கொல்லி உலகேயில் திருமே தல்லாவின் தூத அழகாயேடு துரைத்தான். சம்யாரை தந்து வந்தேன் துறையில்லா சன்மார்க்க உனக்கொன்று அன்னவரே உம்மத நைவரிலும் உயர்வான பெண்கள் நம்மக்கள் யாவருக்கும் தாயான மரியம் போல் இருவரையும் அழைத்தே இனிதே பிரார்த்தனைகள் பெருமானார் செய்தார்கள் பேராக வாழ்வதற்கு. என்றும் இந்த மாற்றி வைப்பார் இவ்வாறில் உலகளில் ஈகை என்று வளர செய்வார். தேவி கண்ணிமை சிறந்த பாக்கியமோ தீரத்த திருப்தியும் தீராத அவர்களை பேரந்தை அனுதினமோ நிலவச் செய்வாய். அவர்கள் தாம் இளையாக்கோ அன்பே தருவாய். உண்மை
ஞானமதே குருநடையும் நலமான சிற்றொடமும் அன்பான மகளாய் பன்னான வில்லினுக்கு பரிவாக செல்வார்கள். வந்தவர்கள் நாயகத்தை வழிநாத பற்றிக் கொண்டு அந்தமில்லா அன்புடனே அனைத்தே மகிழ்ந்தார்கள். இறைவாயி வருவருடன் என்றென்றும் அன்பு கொண்டே இறைவாயி வருவருடன் நீராடும் அன்பு கொள்வார். என்றென்றும் உன்னேசம் ஒன்றாக இறையோனே ஒன்றிலா துன்னருளை என்றென்றும் பொறிவாயே. தேவர்களும் நாயகத்தை பிரியமாக பார்த்தவுடன் தீராத வேட்கையுடன் தென்னோர் மழை மீதும் மக்கள் இருவருமே மாணவிகள் தொழுகிறார். குற்றமறியாதவர்கள் கூதோலில் காலிடையில் நாளெல்லாம் நீரேத்தோ நாயகியா
செய்யும் இது நல்லதென்றார் அன்றாடம் செய்து வந்தார் அது மட்டும் போதும் என்றார். இறையோனை நாயகத்தை என்றென்று பொருந்திக் கொள்வோம். இறைவான இவர் மதிப்போர் நினைக்கே நடந்து கொள்வோம். உள்ளதனை ஈந்திடுவார் இல்லில்லாதாய் நொந்தார் உள்ளில் உள்ளதை கொடுப்பார். சீராத நோயினாலே இறைத்த கண்ணுசைனார் ஏறாத தாய் தந்தை ஈர்வாக நோன்பிருந்தார். குழந்தைகள் இருவருமே கொலையின்றி குணமடைந்தார். பழமை போல் வாழ்ந்து வந்தார் வல்லோர் அருளாலே. ஐந்தரை சுத்தத்தை நெருந்த இருக்கையே நையிலொருவர் நாடியவன் வந்து நின்று நாயகத்தின் குடும்பத்தாரே நானோ பசி ஒருவே மேலுடன் ஏதேனோ இறைவாக தந்தருவே. அப்போது நாயகியார் 500 ரொட்டிகளை அப்படியே அவர் நமக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே பட்டினியில் ஒன்றாவது பசியுடனே கொடுத்தே இருந்தார்கள். மறுநாளும் ஒரேனை வந்தா பசியுடனே மறுநாதவர் தமக்கும் மனதார மீந்தார்கள். மறுநாளும் ஒரேனை வந்தா பசியுடனே இருக்காதவர் தமக்கும் விருப்பமாய்ந்தார்கள். முழுமையை பட்டினியில் தோன்றாது மற்றவர்க்கு துணிவாய் கிடந்தார்கள்.
குற்றமில்லா எப்பொருளும் நான் பொறுத்தே எம் மகளை வருத்துவன எல்லாம் என்னை வருத்தோ நல்லதாக போற்றிக் கொண்டார் அவர் தம்பி ஊரினார் அவரையும் போற்றிக் கொண்டார் இவரை வளர்ந்து வைத்தவர் என் வீட்டைச் சேர்ந்தவர்கள் இவர் தம்மை பகைத்தவர்கள் என்னையும் பகைத்துக் கொண்டார் தம்மோடு இசைத்து நடந்தவர்கள் எவ்வளவு தம்மோடு இனிதே இசைத்திடுவே பரிசுத்தரித்திடவே பதினாடும் நாடினே அருவான விரையோனே அவ்வாறு துரைத்தான் சீரார் மகள் பாத்திமாவை விரும்பி சென்று பார்த்துவார் வீரமுள்ள நாயகமே சல்லி வசல் இந்தாய் மன்னவதா அலா நபீவிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி கொணர்ந்து கொடுத்ததனால் கொலட்ட தந்தை நபி உணர்ந்தே வந்தனை உயிரான நன்மகளே மக்கள் இசை வீர பாத்திமத்தே என்ற நாயகியா எரிமீக்க மாலைகளை சிறிது பணம் அன்பகிலை ததனார் நலமென்ன கரையில் நல்ல
கொண்டார், இலரான உடை அணிந்தார், தெளிவான எளிமையை தேர்ந்தே எடுத்துக் கொண்டார். பழமீக துணி துவைப்பார், நோற்ற கரங்களினார் துர்காடை தைத்துக் கொள்வார். ஆகிய உதவி செய்வார், மணிமிக்க மாப்பிள்ளைக்கு தீமையாய் கொண்டு திருத்தமாய் வேலை செய்வார். வேலையோம் வேலையோம் போற்றோம், ஏழை மனம் கலந்த பிள்ளை எளிதாக கொண்டார்கள். வீட்டு வேலை முடிந்ததுமே வேவாக நூல் எடுத்து கோட்டை துணிகளையும் ஒட்டவை வைத்திடுவார். அண்டையில புறவைகளை அணிந்தே இருப்பார்கள், கண்டார்கள் குறை சாற்றி கல்லாமல் செயல்படுவார். தந்தையிடமோடி சென்று கர்மம் கொடுக்க கேட்டு சிந்தையுடன் எடுத்து சென்று இருந்தவ பிள்ளை கண்டார். பதிமநாயகியை பதவியும் வானோம், பதிமநாயகியோ பதவியான்களையே சொல்வதையில் உயர்வான பாத்திமத்தை என்றும் நிகழாதவரும் என்றார்கள் நாயகமே. நடந்து கொள்வார். தாயாரும் பெரும் மனிதர் விந்தைய மகளாரோ விமான ஏழையரா. எண்ணி எப்போதும் அஞ்சுவார்கள், மறுமையின் தண்டனைக்கு மனதோர பாத்திமத்தே. சென்று
தம்மிடத்தே பரமாக அடி கூற பரவாது கொடுத்தார்கள். மனக்குள்ளே என்றென்றும் சொல்லிக் கொள்வார் செவ்வையான பாத்திமத்தே சீரான நாயகியே. صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم அல்லாஹ்வின் குர்ஆனோ அழகு நபி போதனையோ அயல்வாழ்வுள்ளவரே அழகார வழங்கிடுங்கள் மயங்கொள்ளும் இன்பதனை மதித்து நடக்காதே மனமானிகளே வாழ்ந்து வந்தோ எங்கு போனார் ஆடம்பரம் விட்டு விட்டு ஆடுங்கள் நல்வினைகள் போராமை பெருமை கருவந்தனை சீராக விட்டு விட்டு திருத்தாமை தூயவாய் நாடோடு நீரழுவார் நல்லொரு செய்திடுவார் நடைக்கும் பொழுதுடனே நாடோறும் இருந்திடுவார். தாமே தீர்த்திக் கொள்வார் சுமைகளை மனக்குள் வைத்து சோராரே பாத்திமத்தே நான் கற்போம் கனி பெற்ற அடக்கமதோ கோணாதிருந்த கோபால சீருடையார் தள்ளாடி நடப்பவரை தனி கையால் பிடித்து செல்வார் வல்ல இறையவனை மனமாற புகழ்ந்து கொள்வார். படைத்தவர்கள் தாமே நபி மகனார் மனதி மண்ணில் படைத்தார்கள் தம்முடலை தினான வார்த்தைகளை செப்பித்த மறைந்தார்கள். செல்வார்கள்
அழுதார்கள் நாயகியார் அப்போது சொன்னார்கள் அழவே நாம் எனக்கு நனித்தே வருவீர்கள் இதையோனின் நாட்டமதால் இருந்தார்கள் துன்புற்றார் துணிவான நாயகியார் தந்தை இறப்பு وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم ماذا رمضان المنمان பகரேரை உதவல் ஓய்வாட்டார் இருந்தார்கள் இறப்புதான் வரும் என்று முறையான ரமலானில்
எங்களது கோரிக்கையை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வாய். சிங்கம் போல் துள்ளுவோரை சீக்கிரமே சாகடிப்பாய். மனைவி அவர் ஏற்றுக்கொண்ட நம் உயிரின் மேலான நாயகியார் பாத்திமதி. பாடினே தினமும் அவர் பாடுவதற்கு சீர்படுத்தி தந்திடுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம மௌலிது மஜ்லிஸ் முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து மஜ்லிஸை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. அதை தொடர்ந்து நன்றி உரை, அதை தொடர்ந்து துவாவுக்கு அப்புறம் சலாம் வைத்து உள்ள தர்பாரில் போய் எல்லாரும் வந்து சலாம் வைத்துட்டு போகிறோம். எல்லா நிகழ்வும் 4 மணிக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? மஜித் வாங்க. முன்னாடி السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الكونين والصلاة والسلام على مبعوث الأسد سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. எங்கும் நிறைந்து ஏகமாய் பரவி இருக்கக்கூடிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் அவனது தூதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி போன்றதாகவும் இன்னும் அவர்கள் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்களை ஒரு அனைவரையும் போற்றி போன்றதாக எனது உரையை தோன்றுகின்றன. அன்பானவர்களே, நாம் இன்று நம் உயிரிலும் மேலான அன்னலம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்புதல்வியார் இமாம் அலி கரமுல்லா வஜ்ஹு அவர்களது திரு செல்வ துணைவியார் சுவர்க்கத்து வாலிபர்களான இமாம் ஹசன் வல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களின் தாயார் சுவனத்து பேரரசி மங்கையர் திலகம் அன்னை பாத்திமா நாயகியார் அவர்களுடைய நினைவு தினத்தை சிறப்பிக்கும் வண்ணமாக நாம் இம்மஜ்லிஸை நடத்தியுள்ளோம். இம்மஜ்லிஸிலே பாடப்பட்ட ஓதப்பட்ட இந்த புகழ் மாலை பாத்திமா நாயகியார் மாலை பாத்திமா நாயகியார் அவர்களது பேரப்பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து 34ஆம் தலைமுறையில் உதித்த குதுபுஸ் ஜமான் ஷம்சுல் வஜூத் ஜமாலியா அஸ்-சய்யித் கலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியுல் வல் ஹுசைனில் ஹாஷிமி கத்தஸுல்லாஹு சிர்ரவுல் அதீம் அவர்கள் இயற்றிய ஒரு மாபெரும் பாமாலையாக இருக்கிறது. தங்கள் பாட்டியார் மீது அவர்கள் அந்த சரித்திரங்களை மிகவும் அழகாக ஈரடி கவிதைகளாக அந்த படிக்கும் போதே அது நமக்கு வந்து தோணும். ஒவ்வொரு சரித்திரங்களும் நமக்கு வந்து கண் முன்னால வந்துட்டு போற மாதிரியே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு காவியத்தை நமக்கு வடிச்சு கொடுத்துருக்காங்க. இதை ஓதுறப்ப நமக்கு என்ன ஆகும்டா, நம்மளுடைய தேவைகள், நாட்டங்கள் எல்லாமே நிறைவேறும். பாத்திமா நாயகியாரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த உலகத்துல வந்து எண்ணற்ற பெண்கள் இருக்காங்க. எவ்வளவோ பெண்கள், கோடிக்கணக்கான பெண்கள் வந்தாங்க, வாழ்ந்தாங்க, போனாங்க, இன்னும் வந்துகிட்டு இருப்பாங்க, போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா பாத்திமா நாயகியார் போல் ஒரு பெண் இந்த உலகில் வேறு யாருமே இருந்தது கிடையாது. சிறந்த பெண்மணிகள் அப்படின்னு பார்க்கும்போது அன்னை ஆசியா அம்மையார், அவங்க யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வளர்ப்பு தாயார், ஃபிரௌனுடைய மனைவி. அவங்க அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூன்றாவது அன்னை கதீஜா நாயகியார். இவர்கள் எல்லாம் சிறந்த பெண்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய வயதை நாம் பார்த்தோம்னால் நல்ல வயதில் வாழ்ந்து அவர்கள் சென்றுள்ளார்கள். ஆனால் மிகவும் சிறு வயதில் கடைபிடிக்க வேண்டிய ஒவ்வொரு அமல்களையும் தெளிவாகவும்
கனிவாகவும் அழகாகவும் கடைபிடித்து குறுகிய காலம் வாழ்ந்து காட்டியவர்கள் தான் நம்ம அன்னை பாத்திமா நாயகர் அவர்கள். அவர்கள் வாழ்ந்த வயது குறைவு, சிறு வயதிலேயே அவர்கள் மறைஞ்சிடுறாங்க. அப்பேற்பட்ட வயதிலேயே அந்த வயதிலேயே அவர் என்னென்ன செயல்கள் செஞ்சாங்கிறத இந்த புக்கில் அவ்வளோ ஆழமா தெளிவா அவங்க உரைச்சிருக்காங்க. பாத்திமா நாயகர் அவங்க பிறந்த போது மக்கால பார்த்தோம்னா குஃபுர் அதிகமாக தான் இருந்துச்சு. பாத்திமா நாயகர் பிறக்கும் போது மக்கால குஃபுர் அதிகமா இருந்துச்சு. குறைஷிகளுடைய அட்டூழியம் பயங்கரமா இருந்துச்சு. அதுலதான் ஒரு முக்கியமான சம்பவத்தை குறிப்பிட்டிருப்பாங்க. பாத்திமா நாயகர் அவங்க ஒட்டை குடலை அவங்க கையால் எடுக்கிறாங்க. எங்க இருந்து? ரசூலுல்லாஹ் மேனியில குறைஷிகள் போட்ட ஒட்டை குடல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சஜ்தால இருக்கும் போது கழிவான ஒட்டகத்துடைய குரலை கொண்டு தோல்ல போட்டுருக்காங்க. பிஞ்சு குழந்தை பாத்திமா நாயகர், பிஞ்சு குழந்தை அவங்க மெல்ல மெல்ல அந்த கை அவங்களுடைய கரங்களால அந்த குடலை அகற்றி எறிகிறாங்க. அப்ப ஒவ்வொரு முறையும் பாத்திமா நாயகர் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் அவர்கள் மறுபடியும் வீடு திரும்பும் வரை அவர்கள் வயிற்றில் நெருப்பை கட்டி நிற்பது போல் இருப்பார்களாம். எங்க எந்த பிரச்சனை வந்துடும், யார் என்ன செய்வார்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தாலேயே பாத்திமா நாயகர் அவங்க வாழ்வாங்க. இப்படியே போக சில காலங்கள்ல அவங்க மதீனா வந்துடுறாங்க. பாத்திமா நாயகியார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா கூட்டு வந்துடுறாங்க. திருமண வாழ்க்கையும் திருமண வயது வந்துருது, திருமணமும் அவங்களுக்கு ஆயிருது. இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா சிறு வயசுல குழந்தைகள்கிட்ட கவனிவா இருப்பாங்க. குழந்தைகள்கிட்ட பழகும் போது கனிவாவும் அன்பாகவும் பழகுவாங்க. ஒரு வெறுத்தது கிடையாது. வீட்டு வேலையை அவங்களுக்கு திருமணத்துக்கு பின்னால் வீட்டு வேலைகளை அவ்வளோ இதை அவங்களே செய்வாங்க. அவங்களுடைய மாமியார தன்னுடைய தாயார் போலதான் அவங்க பார்த்தாங்க. மாமியார் உடல்நிலை சரியில்லைனாலும் அவங்கள வீட்டு வேலை செய்யவே விட மாட்டாங்க பாத்திமா நாயகியார். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்குள்ள பெண்கள் எல்லாம் மாமியாரு நாத்துனா அப்படின்னு ஒவ்வொரு கொடுமைகள் அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருக்குது. ஆனா பாத்திமா நாயகியார் அவர்களுடைய மாமியை, அவர்களுடைய மாமியாரை தாயார் போல் கவனித்துக் கொண்டார்கள். அனைத்து வேலைகளையும் அவர்களே பார்ப்பாங்க. மாவரைப்பாங்க, வீட்டு கூட்டுவாங்க, அவங்க தொழுகிறதும் சரி வணங்குறதும் சரி, பகல்லாம் வேலை செய்வாங்க, நோன்பு வைப்பாங்க. நைட்ல இரவுல பார்த்தோம்னா அவங்க விடிய விடிய தொழுவாங்க. எவ்வளவோ நற்காரியங்களை அவங்க பாத்திமா நாயகியாவும் செஞ்சுதான் இந்த இதுல குறிப்பிட்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு வேலைக்காரி வேணும்னு சொன்னதுப்ப கூட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, டெய்லி இரவுல நீங்க தூங்கும் போது 33 முறை சுப்ஹானல்லாஹ் ஓதுங்க, 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்க, 34 முறை அல்லாஹு அக்பர் என்று ஓதிட்டு தூங்குங்கன்னு சொன்னாங்க. அப்ப இவ்வளவு உலகத்தையே ஆளக்கூடிய தாரணி நபி, அகிலத்துக்குமே அதிபதியா இருக்கக்கூடியவங்க அந்த நபி தான். தன் மகனாருக்கு வேலைக்காரங்க எடுக்கிறப்ப என்ன செஞ்சாங்க, தஸ்பீஹ் ஓத சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க அது அவங்களுக்கு நம்ம மனசு ஆறுதலா இருக்கும் அப்படிங்கறனால அதை தொடர்ந்து அவங்க விடாம பாத்திமா நாயகர் இரவுல தினமும் அதை ஓதிட்டு தான் படுப்பாங்க. அவர்களுடைய நடைமுறைகளை பார்த்தா எப்படி இருக்கும்னா, எந்த ஒரு ஆண்களையுமே பாத்திமா நாயகர் அந்நிய ஆண்களை பார்த்ததில்லை. பாத்திமா நாயகர் ஆண்களை பார்த்ததில்லை. அதே போல பாத்திமா நாயகர் அவர்களையும் எந்த ஒரு அந்நிய ஆண்களுமே பார்த்ததில்லை. இன்னைக்குள்ள பெண்கள் பார்த்தோம்னா வீட்டை விட்டு வெளியே வரும்போது அப்பதான் அவங்க என்ன செய்யறாங்க, மேக்கப் போடுறாங்க, பவுடரை பூசிக்கிறாங்க, அத்தர்களை தூக்கி பூசிக்கிட்டு வெளியே வராங்க. பெண்கள் மஜ்லிஸிலே உள்ளே நுழையும் போது நறுமணம் பூசக்கூடாதுன்னு இருக்கு. வெளியில வரும்போதுதான் அவங்க என்ன செய்யறாங்க, மேக்கப்பை போட்டு அள்ளி பூசிக்கிட்டு வர்றாங்க. சும்மா தகதகன்னு கூந்தலை அழகா பண்ணிக்கிறாங்க. கூந்தலை வெட்டுவதே பெண்களுக்கு ஹராம். கூந்தலை வெட்டுவதே ஹராம். அதையும் செஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள இஸ்லாமிய பெண்களே நிறைய ஆடைகள் உடுத்துறதுல இருந்து, முடிய ஒதுக்குறதுல இருந்து, முகத்துக்கு இது பண்றதுல இருக்காங்க. ஆனா பாத்திமா நாயகி அவங்க ஒரே ஒரு அலங்காரம் தான் பண்ணாங்க. பாத்திமா நாயகி அவர்கள் ஒரு அலங்காரம் தான் பண்ணுவாங்க. அந்த அலங்காரத்தோடய எப்பயும் இருப்பாங்க. யோசனை வரும், என்ன பாத்திமா நாயகி அலங்காரம் பண்றாங்களா அப்படின்ட்டு. அது என்ன அலங்காரம் தெரியுமா? உழு. பாத்திமாய் செய்யக்கூடிய ஒரு அலங்காரம் எதுன்னா உழு. எப்பவுமே பாத்திமா நாயகர் உழுவோட தான் இருப்பாங்க. ஒழு முடியாமலே தங்களை பார்த்துக்குவாங்க. எப்பயுமே அடுத்த நிமிஷம் ஒழு செஞ்சிருவாங்க. ஒழுவோடையே இருந்து ஒழுவோடையே இருப்பாங்க பாத்திமா நாயகியார். தன்னுடைய முகத்தை அந்நிய ஆண்களுக்கு காட்ட மாட்டாங்க. வெளியே போகும்போது அவங்க கேட்கிற துவா என்ன தெரியுமா, அல்லாட்ட, இறைவனே மற்ற அந்நிய ஆண்களிடம், எனது கணவனை தவிர மற்ற அந்நிய ஆண்களிடம் என்னை வயதான முதியவர் தோற்றத்தில் காண்பி.
என்னை வயதான முதியவர் தோற்றத்தில் காட்டிவிடு அப்படின்னு பாத்திமா நாயகி அல்லாட்ட துவா கேட்பாங்க. அதே போலவே பாத்திமா நாயகர் வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா யாரோ ஒரு முதியவர் போற மாதிரி தான் தெரியுமா. பாத்திமா நாயகார்னு தெரியாதான். பர்தா போட்டு வெளியே போனாங்கன்னா அது பாத்திமா நாயகர் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. யாரோ பாட்டி போறாங்க அப்படின்னு தான் எல்லா கண்ணுக்கு தெரியும். அப்படிதான் அவங்க தங்களுக்கு தாங்களே செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள பெண்கள் என்ன செய்யறாங்க, இறுக்கமான குர்கா போடுறாங்க. ஆனா அந்த குர்கா வந்து இறுக்கமா அவங்க தச்சு அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து மிக மிக வேதனைக்குரிய ஒரு செயல். பாத்திமா நாயகி போல இந்த உலகத்துல எந்த பெண்களும் வாழ முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் ஞாபகம் இருக்கா? இன்னமல் அமாலு பின்னியாதி, நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை கொண்டே. உங்களுடைய எண்ணங்கள்ல நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ, உங்களுடைய எண்ணம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும் இருக்கோ அதை கொண்டுதான் உங்களுடைய வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு செயல்களும் நடக்குங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னமல் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பழமொழி. ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா அது ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். நிச்சயமாக செயல்கள் எண்ணத்தை கொண்டுதான் நடக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு உள்ள பெண்கள் பிறவியிலே பாத்திமா நாயகியா இருக்க முடியாது. பிறவியிலே பாத்திமா நாயகியா வாழ முடியாது. பாத்திமா நாயகியார் போல சிறு குழந்தைகள்ல அவங்க இருக்க முடியாது. ஆனால் விவரம் தெரிஞ்சதற்கு பின்னால அந்த பெண்மணிகள் பாத்திமா நாயகியார் போல் இருப்பதை அவர்கள் எண்ணி அவர்களது வாழ்வுகள் சரித்திரத்தை படித்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இருந்தாங்கன்னா நிச்சயம் அவர்கள் பாத்திமா நாயகியார் போல் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்பது சிறிதளவும் ஐயமில்லை. அப்படி இருந்த பெண்கள் தான் சுவனத்து பேரரசியின் நிழலில் மறுமையில் இருப்பார்கள். பாத்திமா நாயகியார் யாரு? சுவனத்து பெண்களுக்கெல்லாம் சுவனத்துக்கு அரசி, சுவனத்துக்கே அரசி. நாளைக்கு பெண்கள் ஒவ்வொருத்தரும் சுவர்க்கத்துக்கு போறப்ப என்ன செய்யணும்? பாத்திமா நாயகியார தரிசித்தே ஆகணும். பாத்திமா நாயகர் முன்னாலதான் அவ இருக்கணும். சுவர்க்கத்தை அரசின்ட்டாங்க. சொர்க்கத்துல அரசியா இருக்கிறது பாத்திமா நாயகி. அப்ப பெண்கள்லாம் யாருக்கு கீழே தான் இருப்பாங்க? பாத்திமா நாயகர் கீழே தான். அந்த பாத்திமா நாயகியார் அவங்க பார்க்கும் போது பாத்திமா நாயகருடைய சரித்திரங்கள் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா அப்ப என்ன நினைப்பாங்க? இவ்வளவு கண்ணியமான ஒரு சிறந்த பெண்மணிக்கு முன்னால இவ்வளவு பாவியான நான் உட்கார்ந்து இருக்கிறேன் நினைப்பாங்களா இல்லையா? இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வாழ்ந்தலாம், வாழ்ந்துட்டு மூத்தாயிட்டு போயிடலாம். ஆனா மறு உலகத்துல அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் கேள்வி கேட்கப்படும் என்பதை என்னைக்குமே மறந்துடக்கூடாது. பாத்திமா நாயகர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, அவர்களுடைய நன்னடத்தைகள் எப்படி, அவர்களுடைய குழந்தை பருவம் எப்படி, அவருடைய திருமணம் பருவம் எப்படி, அவர்களுடைய பிள்ளை வளர்ப்பு முறை எப்படி, அவர்களுடைய மாமியார், அவருடைய கணவர், இவர்களுக்கிட்ட அவர்கள் நடந்த நல்லொழுக்கங்கள் எவ்வாறு இருந்தன என்பதை எல்லாம் நமது ஷேக் நாயகம் அவர்கள் இந்த பாத்திமா நாயகியார் மாலை என்ற நூலிலே அற்புதமாக விளக்கி கூறிவிட்டார்கள். இதை படித்தாலே போதும் அந்தந்த பெண்களுக்கு தனக்குத்தானே மாறணுங்கிற என்ன வரும். தினமும் அவங்க வீட்டில் இந்த புக்கை படிச்சுட்டு வந்தாங்கன்னா, பாத்திமா நாயகியாருடைய மாலையை தினமும் அந்த பெண்கள் படித்து வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஏற்படும். அவங்களே அதை வந்து திருந்தி வாழ ஆரம்பிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய பேர் உதவி அவர்கள் திருந்துவதற்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா பாத்திமா நாயகியார் அவருடைய இந்த மௌலித ஓதுவதனால அவங்க நோய் ஷிபாவாகும், அவர்களுடைய தொழில் அபிவிருத்தியாகும், அவர்கள் வீட்டில் உள்ள முஷீபத்துகள் பலா முசீபத்துகள் அனைத்தும் நீங்கும் என்பும் போது அவருடைய ஒழுக்கங்கள் மாறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆதலால் பாத்திமா நாயகியார் அவர்களைப் போல் வாழ முடியாவிட்டாலும் அவர்களைப் போல் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்து முயற்சித்து அதில் வெற்றி காண அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பா என்ற கேட்டுக்கொண்டிருந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அடுத்தபடியாக நன்றி உரை நம்ம மதுரை சபையினுடைய செக்ரட்டரி அவர்கள் உட்கார்ந்து பேசுகிறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா முஹம்மது வ அலா ஸய்யிதினா நபியினா முஹம்மது. அதல் மாஃபில் பில்லாஹி இஸ்லாத்தின் தாய்மத்தின் நமது மதுரை சபையின் சார்பாக முதல் முறையாக இந்த கோழிப்பாளையம் தர்கா வளாகத்தில் இந்த தர்கா பள்ளியின் நிர்வாக தலைவர் அதுக்குரிய சகோதரர் வாசில் அகமதுடைய வாசில் பாஷா அவர்களின் அனுமதியோடு நமது பள்ளியின் இமாம் மதார்ஷா
கண்ணியமிகு சகோதரர் மாதாசா அவர்களின் ஒத்துழைப்போடு எங்களுக்குள்ள மிக சிறப்பாக வந்து அன்னை பாத்திமா நாயகர் மாலை மஜ்லிஸ் நடைபெற்றது. நமது மதுரை சபையின் வாப்பா நாயகம் மதுரை சபையின் சார்பாக இதுவே நடைபெற்றது. இனி ஒவ்வொரு ஆண்டும் இதேபோல் மஜ்லிஸ் தொடர்ந்து நடைபெற நமது பள்ளி நிர்வாக தலைவர் அவர்களும் இமாம் அவர்களும் எங்களுக்கு அனுமதி அளிக்கணும் விரும்புவதோட அனுமதி அளித்த அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு இங்கு கலந்து கொண்ட திண்டுக்கல் சபை, மேலூர் சபை மற்றும் இதை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த சகோதரர் இப்தாதுல்லா மற்றும் திண்டுக்கல் ஆலிம்கள், இந்த பள்ளியின் சார்பாக கலந்திருக்கும் அனைவருக்கும், ஏகத்து மெய்ஞான சபையின் முரீதுகள் அனைவருக்கும், நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரசூலின் எங்கள் பாப்பா நாயகத்தின் துவாவும் கருணையும் அருளும் கிடைக்க துவா செய்தவராக எனது நன்றியுரையை நிறைவு செய்கிறேன். துவாவுக்கு முன்னதாக நம்ம மேனேஜிங் ட்ரஸ்டி அவங்கள கௌரவப்படுத்த மூலமாக ஒரு சின்ன பொன்னாடை இல்லை இல்லை கையில் ஓகே ஓகே வேண்டாம் வேண்டாம் நல்லது ஓகே இன்ஷால்லா துவா நம்முடைய மேலூர் இமாம் அவர்கள் ஃபாத்திஹா. Alhamdulillah Rabbil Alamin. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad. Muslim maliki Allahumma usma karna mikal hamdi tawassul barakatuh. Khasa ila arwahil anbiya'i mawliyyin salihin wa asna ulaika wa alima ala inna awliya Allah ila khawfun alayhim yahzanun ala inna awliya Allah ila yahzanun. Allahumma ighfir lana wa li walidayna wa muslimat ahya min al-amwat Rahimin. Ya Allah rahman yang limpah wal wahab. Ya Allah rahman yang musliman wahab. Ya Allah rahman yang wahab. Ya Allah rahman yang limpah wahab. Ya Allah rahman yang walimal syuhada lambil menallu dawai ya Allah umur நாட்டுக்கு தேர்வு wahab. Ya Allah rahman majid கலந்து கொண்ட கலந்து கொள்ளாத அனைத்து ya Allah நாட்டுக்கு wahab. Ya Allah rahman yang கலன ஹாஜித் wahab. Ya Allah rahman இந்த மஜ்லிஸ் ya Allah கியாமத்துல் குர்ஆன் ya Allah நடத்தி wahab. Ya Allah rahman இந்த மஜ்லிஸ் ya Allah உலகமெங்கும் நடத்தி wahab. Ya Allah முரிதுகளின் அனைவரும் ya Allah முரிது அல்லாதவர்களும் ya Allah இந்த பாத்திமா நாயகி மாலை படித்து பயன்படுத்தி wahab. Ya Allah rahman வலிமார் ஷுஹதாக்கள் அம்பியாக்கள் துஆக்கள் ya Allah ஆண் பெண்கள் அனைவரும் ya Allah பாத்திமா நாயகி மாலை படித்து பயன்படுத்தி wahab. Ya Allah அதன் பிரயோஜனத்தை ya Allah உலக மக்கள் அனைவரும் wahab. Ya Allah அதன் பிரயோஜனத்தை உலக மக்கள் அனைவரும் wahab. Ya Allah rahman உயர்ந்த வாழ்வையும் குறைந்த செல்வத்தையும் wahab. Ya Allah எங்களுடைய துஆ எங்களுடைய ஷேக்னா துஆக்கள் ya Allah எங்களுடைய நாட்டுக்கு தேவையான wahab. Ya Allah rahman துஆ எங்கள் மனசுல சொன்னார் வலிமார்கள் கொண்டார் ஷேக்னா wahab. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه محمد وعلى آله وصحبه أجمعين. صلى الله على Muhammad sallallahu alaihi wasallam. Sallallahu ala Muhammad sallallahu alaihi wasallam. Sallallahu ala Muhammad ya Rabbi salli wa sallim.